உதய் மின் திட்டத்தை பொறுத்தவரை 2 நிபந்தனைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பிறகே அதற்கு அதிமுக ஆதரவளித்தது என்றும், ஆனால் மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக தான் காரணம் என திமுக அரசு பழி போடுவதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருப்பத்தூரில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலம் மத்திய அரசோட ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்தோம். அதில் பல்வேறு பிரச்சனைகள். அது 2 முக்கியமான பிரச்சனை. 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும். நாங்கள் சம்மதிக்கல. அந்த நிபந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதை ரத்து செய்தார்கள். மீண்டும் விவசாயிகள் மின் மோட்டார் அதுக்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் சொன்னோம். அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க. ஆக 2 நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை. 2ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம். இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு 2017 உதய திட்டத்துக்கு நாம் கையெழுத்து போட்டு விட்டோம். 4 ஆண்டு காலம் அதிமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா?